பவர் பிஐ. பவர் பிஐல நான் சும்மா இப்போ பேசிக் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், அந்த டூல் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் சைன்இன் பண்ணுறது ஈஸி தான். சும்மா நம்ம நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு பவர் பிஐன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கு வந்து ஒரு இது டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த பேசிக் டவுன்லோட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னா நான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, பவர் பிஐ வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பனில் போயிட்டு நீங்கள் நியூவாக ஏதாவது ஒரு பேஜ் இப்போ நான் டெஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் டெஸ்ட் பேஜில் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டேட்டா என்னன்னா இங்கே இருக்கு. இதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது லொக்கேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் ஷாப் வந்து இருக்கு. ஒரு 5-6 ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கு. மயிலாப்பூர், சூளைமேடு, ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷாப்ஸில் வந்துட்டு வந்து இருக்கு. ஒரே ஒரு ஓனர் தான், பட் டிஃப்ரெண்ட் ஷாப் வச்சிருக்காரு. அங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கேஜிஸ் வந்து எவ்வளோ இருக்கு, ஸோ அதோட ரேட் என்ன, ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டேட்டாவை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பிஏல போட்டு ஒரு இன்புட் எடுக்க போறோம். இது எப்படி இருக்கணும்னா நீங்க புதுசா ஓபன் பண்ணீங்கன்னா பவர் பிஐ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பிளாங்கா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க அந்த எக்ஸல் ஷீட்டை பண்ணணும்னா இங்க இருக்கு இல்லையா எக்ஸல் ஒர்க் ஷீட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் ஷீட் அப்படின்னா அந்த ஷீட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷீட் வந்து இதுல லோட் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த ஷீட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிட்டு லோட் கொடுக்கணும். ஆமா, இதுல நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஷீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இதுல நம்ம ஒரே ஒரு ஷீட் மட்டும்தான் வேணும். இந்த ஷீட் மட்டும்தான் நமக்கு வேணும். ஓகே, இது நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து சாட் இருக்கு. நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தோம்ல, அந்த ஷீட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. கேஸ் அது வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு லோட் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆயிடும். லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த லோட் ஆகி முடிச்சுட்டு அங்க அப்ளை ஆகி நிற்கும். எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்த இது எல்லாமே என்ன ஆகும்னா லிஸ்ட் அவுட் ஆகும். என்னென்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கோ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் எப்படி ஆகும்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் அவுட் தகுந்த மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு இது ஒரு டூல். ஓகே, இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பார்த்தோம்ல பார் சார்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ இது மாதிரி சாட்ஸ் வைஸ் வந்து 1 by 1 கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சார்ட் ஐட்டம்ஸ். ஸோ இங்க வந்து ஃபில்டர் இருக்கு, இங்க ஸ்லைடர் இருக்கு. ஸோ இது வந்து கேபிஎஸ்னு ஒரு டூல். இங்க டேபிளுக்கு ஒன்று இருக்கு, ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு டூல். இங்க பை சார்ட்ஸ் ஒன்று இருக்கு. அங்க வந்துட்டு நம்ம சம் போட்டதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்க தேவையில்லை. இங்க டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க கார்டுன்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கார்டை இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்க வந்துடும். இந்த கார்ட்ஸ்ல இப்போ நம்ம என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தான் கொடுக்க போறோம். ஓகே, இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சேல் மட்டும் எனக்கு வேணும். அதுல நம்ம கொடுத்தோம்ல சம் கொடுத்தோம்ல, சம்முக்கு ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி போட்டு கொடுத்தோம் இல்லையா, இங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மட்டும் நமக்கு வேணும், டோட்டல் நம்பர் ஆஃப் சேல் மட்டும் வேணும்னா இங்க கிளிக் பண்ணி இந்த டேட்டாஸை மட்டும் கிளிக் பண்ணி நம்ம கொடுத்தாலே இங்க என்ன வந்துடும், இந்த டேட்டா 50Kன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்க ஃபில்டரிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா சாரி அதே இதுல யூஸ் பண்ணாலும் நமக்கு வராது. இன்கேஸ் இது மாதிரி நம்பர் ஆஃப் வந்து உங்களுக்கு டேட்டாஸ் மட்டும் வியூ ஆகணும், இந்த சேல்ஸோட ரிப்போர்ட் மட்டும் டோட்டல் சேல் மட்டும் ரிப்போர்ட் இதாகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து இது நான் இங்க இன்னொரு டூல் வந்து யூஸ் பண்றேன். இதுல வந்து ஃபில்டரிங் போடுறேன். ஃபில்டரிங்ல என்ன யூஸ் பண்றேன்னா லொக்கேஷன் கொடுக்குறேன். ஓகே, இதுல ஃபில்டரிங்ல லொக்கேஷன்ஸ் நிறைய வரும்.
இப்போ மயிலாப்பூர்ல எவ்வளோ சேல் ஆச்சுன்னு மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ ஆயிருந்திருக்கு? 4K. 4K. ஸோ இதே இது ஓவரால பார்த்தோம்னா 15K வந்துச்சு. அதே இது ராயப்பேட்டை எவ்வளோ வந்திருக்குன்னா 60-30. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து பஞ்ச் ஆஃப் டேட்டாஸை நம்ம லோட் பண்ணிட்டு நமக்கு தகுந்த மாதிரி டூல்ஸை ஒன்று சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா இதாகும். பட் அங்கே நம்ம சேட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம், தனித்தனியாக வந்துச்சு இல்லையா? ஸோ இதில் அப்படி கிடையாது. இதில் எல்லாத்தையுமே இங்கே ஒரு எரேசர் மாதிரி இருக்குல்ல, இது கிளியர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே அகெயின் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் பேக்ரவுண்டில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணலாம். இது ஒன் பை ஒன்னா எப்படி சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டூல் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டிங் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பிவோட் சார்ட் போடுவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் நமக்கு என்ன வேணும்னா ஃப்ரூட்ஸ் வேணும், ஃப்ரூட்ஸோட டோட்டல் சேல் வேணும். இந்த சார்ட் வந்துச்சா? இந்த ஒரு கலரும் இங்கே இருக்கும். இல்லைன்னா இங்கே லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு ஷோ பண்ணி காட்டும். இங்கே நம்ம ஃபில்டரிங் ஆப்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபில்டரிங் ஆப்ஷனில் ஸோ மயிலாப்பூரில் 4K வந்து இதாயிருக்கு. ஸோ அதில் ஆப்பிள் எவ்வளோ ஆயிருக்கு, கிரேப்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் இது வந்து இதில் 1K வந்து வந்திருக்கு, அதில் 20% நமக்கு வந்திருக்கு. இதில் 50% மேக்ஸிமம் எது ஆயிருக்கு, ஆப்பிள் தான் இந்த பிரான்ச்சில் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஓகே, மயிலாப்பூரில் ஆப்பிள் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய சேல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேப் இருக்கு இல்லையா? கிரேப் வந்து இங்கே வந்து 7% தான் ஆயிருக்கு. அகெயின் இங்கே 28% இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுவும் நம்ம கலர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே இது இல்லை இந்த டெக்ஸ்ட் இங்கே வேண்டாம், நம்ம இங்கே தான் வரணும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன, பேக்ரவுண்டு உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது நம்ம எக்ஸலில் போட்டோம்னா நிறைய எக்ஸல்லையும் போடலாம். எக்ஸல்லையும் போட்டுட்டு அது ஒன் பை ஒன்னா ஃபில்டர் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆயிடும், டைம் ஆகிடும். ஸோ இதே இது நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் நமக்கு எல்லா ரிசல்ட்ஸுமே என்ன ஆகிடும், ஒரே ஷீட்லேயே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது சாட் யூஸ் பண்ணனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே இதுலேயும் வந்துட்டு ஃப்ரூட்ஸு சேல் இதில் ஃபில்டர் இருக்கனால அந்த மாதிரி இருக்கு. இந்த கேஸ் வந்து சேலில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். பப்பாயா எவ்வளோ ஆயிருக்கு, ஆப்பிள் எவ்வளோ ஆயிருக்கு, கிரேப்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, வாட்டர்மெலன் எவ்வளோ ஆயிருக்கு, பனானா ஆரஞ்சு எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போடலாம். இன்கேஸ் இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம போடலாம். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்பர் ஆஃப் இப்போ 70 to 80 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 90 to 80 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். 35 கீழே எவ்வளோ எடுத்திருக்காங்க, அபோவ் 40 எவ்வளோ எடுத்திருக்காங்க, 50 மேலே எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம இது நமக்கு எந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு இதுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ணி அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். கேஸ் இங்கே டேபிள் இருக்குன்னா டேபிள் பண்ணலாம். டேபிள் பண்ணோன்னா அது டேபிளாகவே நமக்கு அரே ஆகும். டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கு, 15K சேல் ஆயிருக்கு. ஸோ அது ஆப்பிள்லாம் எவ்வளோ ஆயிருக்கு, பனானா ஆயிருக்கு, எவ்வளோ கிரேப்ஸ் ஆயிருக்கு. இதில் எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக டேபிளாகவும் நம்ம எனேபிள் பண்ணி காட்டலாம். இது எல்லாமே ஒன் பை ஒன் டூலு. நம்ம இது கிளாஸஸ் எடுக்கும்போது ஒரு எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன இதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, இந்த டேட்டாஸ்லாம் பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் வந்துச்சுன்னா இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னும் பொறுமையாக செக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சும்மா ஒரு 2-3 டூல்ஸ் மட்டும் இப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, டேபிள்லாம் எப்படி ஆகுது, இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா ஷோ பண்ணி காட்டுறேன். இன்கேஸ் கிளாஸஸ் போகும்போது ரொம்ப டீப்பாக போச்சுன்னா ஒரு டூல் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கலாம்.
அந்த டூல எப்படி அலைன்மென்ட் பண்றது, ஃபார்மேட்டிங் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா ஒன் பை ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே எப்படின்னா பவர் பிஐ தான் யூஸ் பண்றாங்க. எக்ஸல் வந்து செகண்டரியா தான் யூஸ் பண்றாங்க. டேட்டாஸ் வரும். ஸோ அந்த டேட்டாஸ் எடுத்து ஃபீட் பண்ணுவாங்க பவர் பிஐல. ஸோ பவர் பிஐல எடுத்துட்டு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் இருந்தாலுமே வித்தின் ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே ஒரு டேட்டாஸ் கொடுத்து அந்த டேட்டாவை டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்தோ டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இது புரிஞ்சுதுங்களா? எக்ஸல்ல உட்காந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேட்டாஸும் நம்ம கன்சல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியா 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் நீங்க ஈஸியா முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான டேட்டா பேசிஸ், இந்த மாதிரியான அனலிட்டிக்ஸ், அந்த மாதிரியான இவங்க தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது டேப்லூலாம் போனீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும். அதுல ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ற மாதிரி ஃபார்முலாஸும் போடலாம். இதுலயும் நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம உங்களுக்கு வந்து நான் ஒன் பை ஒன்னா எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லி சொல்றேன். ஓகே.